ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்வாக் சிஸ்டர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சரவணா ஸ்டோர்ஸ் தாங்க வந்தோம். சரவணா ஸ்டோர்ஸ் உள்ளே வந்த உடனே அந்த ஏசி காற்று இருக்குது பாருங்கள், அப்பா அது ஒரு தனி ஃபீலுங்க. நான் நிறைய வாட்டி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு இந்த ஏசி காற்று வாங்குறதுக்காக மட்டும் வந்திருக்கேன். என் கூட வந்தவங்க எல்லாம் ட்ரெஸ் செக்ஷன் போயிட்டாங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லிப்பர் செக்ஷன் வந்துட்டேன். எனக்கு ஸ்லிப்பர்ஸ் எடுக்கணும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கு வந்து இந்த பிளாக் கலர் ஷூ தான் எடுத்தேன். ஏன்னா அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி நமக்கும் ஏதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்த கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோடைய காஸ்ட்லாம் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லா ஸ்லிப்பர்ஸுமே ஓகேவான ரேட் தாங்க இருந்துச்சு. இந்த ஒரு ஸ்லிப்பர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனால் இதோடைய காஸ்ட் எவ்வளோ தெரியுங்களா? 1280. எனக்கு பார்த்தோன்னே செம்ம ஷாக். சரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே தான் வந்துட்டோம். கீழே வந்துட்டோம் ஃபுட் செக்ஷனுக்கு தான் வந்துட்டோங்க. சரவணா ஸ்டோர்ஸை விட சரவணா ஸ்டோர்ஸ் சைடில் இருக்க கடைங்க தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதை சாப்பிட்றதுக்கு மட்டும் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வரவங்க நிறைய பேர். அதில் நானும் ஒருத்தி. நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஃப்ராங்கி ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் எப்பப்போலாம் சரவணா ஸ்டோர்ஸ் வரேனோ அப்போல்லாம் மறக்காமல் ஃப்ராங்கி சாப்பிடுவேன். அப்புறம் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். என் கசின் பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ எல்லோரும் அங்கே போயிட்டு நல்லா ஃபன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பிரியாணி சாப்பிட்டு இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.